புதுச்சேரியில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் அந்த கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நடத்திய சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதை அடுத்து அடுத்த கட்டமாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முறையிட திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக நேரம் கேட்டிருப்பதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தெரிவித்திருக்கிறார். ஒரு திட்டத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதாவது நிறைய வேலைகள் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, விரைவா செஞ்சு கொடுங்க, நிறைய செய்யணும்னா நாங்க கேட்கறோம். எங்களுடைய தொகுதியுடைய அர்ஜென்சி தெரியல. அரசாங்கம் எல்லாருக்கும் செய்யற மாதிரி செய்யறது மெத்தனை போக்கு தான் அது. அதனால எங்களுடைய தொகுதியுடைய பிரச்சனையை விரைவா செஞ்சுக்கணும்னு நாங்க சொல்றோம். எங்க தொகுதியில இன்னைக்கு ஒரு வீடு போகுது. இன்னைக்கு இறந்தா பணம் எரிக்கிறதுக்கு எங்களுக்கு சுடுகாடு இல்லை. இதுக்கு இப்ப நம்ம போர்க்கால அடிப்படையில் செய்யணும். இது எல்லாம் செய்யற மாதிரி டெண்டர் வச்சு ஃபார்மாலிட்டி பண்ணா என்ன அர்த்தம்? அரசியல் ரீதியா நாங்க என்னென்னலாம் முதல்ல எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ, என்ன பத்திரிகை நான் சொல்லியிருந்தனோ அதை திரும்பி மேலிட பொறுப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவர் 10 நாள் டைம் சொல்லியிருக்காங்க, விரைவாக செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுடைய தலைமை தானே, அதனால அவங்க கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். 10ஆம் தேதி மேல அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பா போய் பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.